இன்று நாம் ஒரு பயணத்தை முடித்து விட்டோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இன்றுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாகிறது. சிறிய கதைகளாக ஆரம்பித்தது நம் பயணம் இன்று நம்மை மாற்றும் ஒரு பெரிய சக்தியாக மாறிவிட்டது. நாம் கதைகளை மட்டும் கேளவில்லை, நம் வாழ்க்கையை மாற்றும் விதைகளை நம்முள் நட்டுவிட்டோம். முதல் நாள் அறிமுகத்திலிருந்து இன்று ஒழுக்கமுடைமை வரை ஒவ்வொரு நாளும் நம்மை இன்னும் நல்ல மனிதர்களாக உருவாக்கிவிட்டது. சில கதைகளை கேட்கும் போது நன்றாக இருக்கும், சில கதைகளை நினைத்தாலே நன்றாக இருக்கும். ஆனால் நாம் கேட்ட இந்த கதைகளை நடைமுறையில் பின்பற்றினால்தான் அர்த்தமுள்ளதாக மாறும். திருக்குறள் வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, ஒரு வாழ்நாள் வழிகாட்டி. அதனால்தான் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை வாழ்வியல் நூல் என்றார். மு வரதராசனார் அவர்கள் உலகில் உள்ள எல்லா மக்களும் படிக்க வேண்டிய நூல் என்றார். உங்களுக்கு தெரியுமா, வெளிநாட்டு அறிஞர்கள் கூட திருக்குறளை உணர்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். சொல்கிறேன் கேளுங்கள். ஜி.யு. போப் இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் பரப்பினார். அது மட்டுமா, தமிழின் மீது இவருக்கு இருந்த பற்று எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இவரது கல்லறையில் கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதப்பட்டு உள்ளது. என்ன ஒரு அற்புதமான தமிழ் பற்று! ரஷ்ய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் அவர்கள் வாழும் கலை கற்றுக் கொடுக்கும் நூல் என்று திருக்குறளை பாராட்டி கூறியுள்ளார். இப்படி வெளிநாட்டவர்களே இதன் பெருமையை உணர்ந்து படிக்கும் போது நாம் ஏன் திருக்குறளை படித்து நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடாது? ஒரு குறள், ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல செயல் ஒரு வெற்றியான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறள், ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம். நாம் நல்லதை படிப்போம், நல்லதை நினைப்போம், நல்லதை செயல்படுத்துவோம். அப்போதுதான் இந்த 10 நாள் பயணம் ஒரு நினைவாக மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றிய ஒரு திருப்பு முனையாக மாறும். இது முடிவு அல்ல, நம்முடைய புதிய அடையாளம். மீண்டும் அடுத்த ஆண்டு புதிய அனுபவங்களோடும் புதிய பயணங்களோடும் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கும். அந்த உணர்வு தொடரட்டும் இந்த அழகான பாடலோடு. வரை குறளுடன் நாங்கள் நடந்தோம். கல்விற்று முதல் படுத்து கல்லாமை தவிர்க்க நினைத்தோம். கல்லாமை தவிர்க்க நினைத்தோம். அறிவுடைமை நம்முள் வந்து ஒழுக்கமுடைமை வளர்த்தோம். வாழ்க்கைக்கு நல்ல வழி கண்டோம், வாழ்க்கைக்கு நல்ல வழி கண்டோம், வாழ்க்கைக்கு நல்ல வழி கண்டோம்.
எல்லாம் கொண்டு செல்ல போகிறோம். கேட்டதை மட்டும் விடாமல் நடத்தி காட்ட உறுதி எடுத்தோம். திருக்குறள் நாம் தோழன் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லி முடிக்கிறோம்.